வீரா சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ஒரு சூப்பரான ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீரா மாறன் கிட்ட உண்மையாக லவ் பண்ணுற எவனும் உன்ன மாதிரி வலுக்கட்டாயமாக ஒரு பொண்ணு கழுத்தில் தாலி கட்ட மாட்டான். விருப்பம் இல்லைன்னு தெரிஞ்சதுமே நீ எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு சொல்லி ஒதுங்கி தான் இருப்பானே தவிர இந்த மாதிரி பண்ண மாட்டான். பிடிக்கலன்னு சொன்னால் பொண்ணுங்க முகத்தில் ஆசிட் ஊத்துறானே, அவனுங்களுக்கும் உனக்கும் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை அப்படின்னு சொன்னதுமே மாறன் வந்துட்டு, வீரா போதும், தயவு செஞ்சு என்னை கொஞ்சமாவது புரிஞ்சுக்கோ. முகூர்த்தத்துக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த அரவிந்த் பற்றின எல்லா விஷயமும் எனக்கு தெரிஞ்சுது. அந்த பொண்ணு கூட வந்து சொன்னால, நீ தான் நம்பலை. முகூர்த்தத்துக்கும் நேரமாச்சு, எனக்கு வேற வழி தெரியல. உன் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்கு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அதனால தான் நான் இப்படி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல. அப்போது வீரா, இந்த தாலியை சுமந்துக்கிட்டு நான் உன்னை என்னோட புருஷனாக பார்க்கும்போது ஆக்சிடெண்ட் ஆகி ரத்த வெள்ளத்தில் எங்கள் அண்ணன் கிடந்துச்சுல்ல, அது என்னை பார்த்து ஏன் வீரா இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா மாதிரின்னு சொல்லி எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை நீ பண்ணிட்டியே, இனிமே பேசி என்ன ஆக போகுது, என்னை தனியாக விட்டுரு, நான் கொஞ்சம் நேரம் தனியாக இருக்கணும், எதுவும் பேசாத அப்படின்னு சொல்ல. அப்போ மாறன் வந்துட்டு, வீரா இதெல்லாம் சரியில்லை. உங்கள் அம்மா அக்கா அத்தை அப்படின்னு சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் பெரிய நம்பிக்கையை கொடுத்துட்டு அது வெளியே இது உள்ளன்னு சொல்லி ஒதுக்கி வைக்கிறது ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்ல. அப்போ வீரா வந்துட்டு, சும்மா நடிக்காத, நானே இங்கே நடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கேன், நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் கேளு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வீரா, இந்த ரூம்குள்ளே நான் இப்படி தான் இருப்பேன், மற்றவங்க சந்தோஷத்துக்காக நான் உன் கூட சேர்ந்து வாழற மாதிரி நடிப்பேன், நீ அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஒருவேளை இதையெல்லாம் நீ அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு என்கிட்ட தப்பாக நடந்துக்கணும்னு நீ ட்ரை பண்ண, உன்னை நான் கொல்றதுக்கு கூட தயங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதோட இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.